அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா கதிரேசனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. கதிரேசன் இல்லாத டைமிங்ல அங்க போயிட்டு அதாவது கதிரேசன் அங்கிள் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிஷா கிட்ட விசாரிக்கும் போது நிஷா பார்த்தீங்கன்னா ஏய் நீயா எதுக்காகடி நீ இப்போ வந்த என்ன எண்ணத்தோட இப்போ நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கேட்கும்போது இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா இல்ல நிஷா நான் எதுக்காக வந்திருக்கிறேன்னா அதாவது அந்த மல்லி வந்து ரேணுகாவை வளைச்சி போட்டு உங்க சொத்தையெல்லாம் ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. ஸோ இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா பாத்தீங்கன்னா நிஷா கிட்ட சொல்ல நிஷா வந்து எதுக்காக நீ குட்டையை குழப்ப வந்திருக்க என் குடும்ப விஷயத்தை எங்களால பாத்துக்க முடியும் எங்களால சமாளிச்சுக்க முடியும் நீ எதுக்காக இப்ப வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட நல்லாவே திட்டிட்டு இருக்காங்க. ரஞ்சிதா வந்து ஐயோ நிஷா என் மேல நீ கோவப்படுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் உண்மை என்னவோ அதை சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா பாத்தீங்கன்னா நிஷா கிட்ட சொல்றாங்க. நிஷாவுக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ரஞ்சிதா பாத்தீங்கன்னா ராஜி சொன்ன மாதிரி நிஷாவை பிரெயின் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது ஒரு காலமும் நடக்காது. இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் கதிரேசன் பாத்தீங்கன்னா மல்லிகிட்டையும் விஜய் கிட்டையும் சொல்லிட்டாங்க. அதாவது ரேணுகா வந்து நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறா. இதை நான் கேட்கறது ரொம்பவே தப்பு தான். பட் இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல மாப்பிள்ள நீங்களும் வெண்பாவும் தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ள உங்களை மட்டும் நான் கூப்பிடறதுக்காக வரல மல்லியையும் கூப்பிடறதுக்காக தான் வந்திருக்கேன். மல்லியை என்ன மன்னிச்சிருமா நான் உங்களுக்கு எவ்வளோ கெடுதல் செஞ்சிருக்கேன். ஆனா நீ அதையெல்லாம் மறந்துட்டு என் பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்க. என் பொண்ணு இதுக்கப்புறம் நல்லபடியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது உன் கையில தாமா இருக்குது. நீ அந்த வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறாரு. மல்லியால இதை வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இவ்வளோ பெரிய மனுஷன் நம்மள கையெடுத்து கும்பறாருன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மல்லியை பத்தினா இல்லைங்க என்னால இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அங்க வர முடியாது. அதனால நீங்க விஜய் வெண்பா இவங்க ரெண்டு பேரையும் வேணும்னா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ரொம்பவே பெருந்தன்மையா சொல்றாங்க. விஜய்க்கு இதுல விருப்பமே இல்ல. மல்லி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும்போது மல்லி பத்தினா எங்க நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்க வந்து தாராளமா விஜய் வெண்பா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. கதிரேசனும் வந்து விஜயை கையெடுத்து கும்பிட்டு மாப்பிள்ள நீங்களும் வெண்பாவும் எப்படியாவது வாங்க மாப்பிள்ள கொஞ்ச நாள் ரேணுகா நல்லபடியா குணமாகிற வரையும் அங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லும்போது ஸோ அது மட்டும் இல்லாம மல்லியும் அங்க வரணும் அப்படின்றதுதான் வந்து கதிரேசனோட விருப்பம். ஏன்னா ரேணுகா வந்து விஜய் வெண்பா இருந்தாலும் மல்லி தான் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஸோ அதனால இப்ப மல்லியை பத்தினா கதிரேசன் வந்து இங்க பாருமா உன்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஒருவேளை நானே ரேணுகாவை கூப்பிட்டு இங்க வந்துட்டுமா அதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து ரொம்பவே இறங்கி வந்து கேட்கிறாரு. மல்லிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இவ்வளோ பெரிய மனுஷன் இப்படி எல்லாம் பேசாரு அப்படின்ற வருத்தம் வந்து மல்லியோட மனசுக்குள்ள இருக்குது. ஸோ அடுத்ததான் விஜய் மல்லி வெண்பா மூணு பேரும் கதிரேசனோட வீட்டுக்கு போக போறாங்களா இல்ல கதிரேசன் ரேணுகா ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வர போறாங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ட்விஸ்டா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப நிஷா பாத்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட அந்த சொத்தை எல்லாமே என் பேருக்கு மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனை கேட்காம லாயர் எல்லாம் வர வச்சுட்டாங்க. கதிரேசனுக்கு இதுல விருப்பமே இல்லை. என்னடா அக்கா இந்த நிலைமையில இருக்கா அப்படிப்பட்ட சூழல்ல சொத்து வேணும்னு சொல்லிட்டு நிஷா நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனுக்கும் வருத்தம் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.